அனைவருக்கும் வணக்கம். ஆத்து மண்ணை யூடியூப் சேனல் நேயர்களே, அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆசியா கப் தொடங்க இருக்கு. இதுல இந்திய அணியை அறிவிச்சிருக்கிறாங்க. 15 பேர் கொண்ட குழு. இதுல சூரியகுமார் யாதவ் கேப்டன், துணை கேப்டனா சுமன் கில் செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிசிசிஐ. ஒருவேளை ஆசியா கப்ல இந்தியன் டீம் கப்பு ஜெயிக்கல, தோல்வியை மட்டுமே சந்திச்சாங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அஜித் அகர்கர் மற்றும் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர். இவங்க 2 பேருமே பொறுப்பு. ஏன்னா முகமது சிராஜ், ஸ்ரேயாஸ் ஐயர், முகமது ஷமி, ருத்துராஜ் கைக்வாட் இவங்க யாரையுமே டீம் ஸ்குவாட்ல எடுக்கவே இல்லை. ஷமி அவருக்கு முன் அனுபவம் எக்கச்சக்கமா இருக்கு. சிராஜுக்கும் முன் அனுபவம் எக்கச்சக்கமா இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் T20ல அருமையான ஃபார்ம்ல, சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிறாரு. ருத்துராஜ் கைக்வாட்டும் இந்தியன் டீமுக்காக 2 அல்லது 3 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு T20ல. அஜித் அகர்கர், கௌதம் கம்பீர் இவங்க 2 பேரும் செஞ்ச தவறு அப்படின்னு எதிர்காலத்துல பிரச்சனை வரும். ஏன்னா இந்த 4 பேரும் சேர்க்காதது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம அதாவது துபாய் மைதானத்துல நடக்க இருக்க இந்த ஏசியா கப், இது இந்தியன் டீம் புதுசு இல்லை. ஏன்னா T20 வேர்ல்டு கப்பும் அங்கதான் விளையாடினாங்க. அதுலதான் ரோஹித் சர்மா அபார வெற்றி பெற்று இந்தியன் டீமுக்காக T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தார். இதே மாதிரி அதையும் மீறி சூரியகுமார் யாதவ், சுமன் கில் கேப்டன், துணை கேப்டனா இருக்கிற இப்ப இந்த நிலையில T20 டீமுக்கு எல்லா தடையும் மீறி ஃபைனல், செமிஃபைனல் போயிட்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அஜித் அகர்கர் மற்றும் கௌதம் கம்பீர் தப்பிச்சாங்க. இல்ல அப்படின்னா ஹெட் கோச்சும் பவுலிங் கோச்சும் மாற்றப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருப்பதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சொல்லின்னு இருக்கிறாங்க. இதுதான் தகவல். எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.